மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னணி கையில் எடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கை என்பது அந்தந்த மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இயங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது, சட்டமன்றங்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை முடிவு செய்வதற்கு சட்டமன்றமும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை கேபினெட் கூட்டங்களும் கூடி இந்த நாட்டு மக்களை வழிநடத்துகிறது. ஆனால் இதுபோன்று எந்தவித மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத வெள்ளையன் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த ஆளுநர் என்கிற பதவியை வைத்துக்கொண்டு இந்திய முழுக்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை உடைப்பதும் பிரிப்பதும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை மிரட்டி பணிய வைத்து பாரதிய ஜனதா என்கிற அரசியல் பேர் இயக்கத்தை வலுப்பெற செய்வதற்கு இந்த ஆளுநர் பதவிகளை இந்திய முழுக்க பாரதிய ஜனதா அரசு பயன்படுத்துகிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பாரதிய ஜனதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வந்ததை காட்டிலும் இதுபோன்ற ஆளுநர்களை கையில் வைத்துக் கொண்டு குறுக்கு வழியிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதனூடாக அரசியல் அதிகாரத்தின் ஊடாக தான் நினைக்கின்ற சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இன்றைக்கு ஒற்றை மொழி இந்தி மொழியோ, எப்படி ஒற்றை நாடு இந்து நாடோ, எப்படி ஒற்றை பண்பாடு இந்து பண்பாடோ, எப்படி ஒற்றை உணவோ, இன்றைக்கு எப்படி ஒரே குடும்ப அட்டை என்கிற ரேஷன் கார்டோ, எல்லாவற்றையும் இன்றைக்கு அவர்கள் செய்வதற்கு ஏதுவாக இந்திய நாட்டுடைய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர்களை தன்னகத்துக் கொண்டவர்களை நியமனம் செய்தார்கள். உச்சநீதிமன்றத்துடைய மனித உரிமை ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மனித உரிமையினுடைய தலைவராக தங்கள் சித்தாந்தம் கொண்டவர்களை நியமனம் செய்தார்கள். ஜனநாயக நாட்டில் முறையாக நடக்க வேண்டிய தேர்தல் ஆணையர்களை தங்கள் RSS பின்புலம் கொண்டவர்களாக தேர்வு செய்து அமர வைத்தார்கள். ஆண்டாண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்ட அரசியல் கட்சிகள் நடைமுறையில் இருந்த முப்படைகளை ஒழித்து முப்படைகளுக்கும் சேர்த்து ஒரே தளபதியாய் நியமனம் செய்து அவரையும் தங்களுடைய RSS பரிவார கும்பல்களின் ஆதரவாளராக நியமனம் செய்தார்கள். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் இந்த இந்தியாவை, இந்த பன்முக தன்மை கொண்ட இந்தியாவை, பல்வேறு மொழி தேசிய இனங்கள் வாழ்கிற இந்த இந்தியாவை 540க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களாக கொண்டு தன்னாட்சி சுயாட்சி நடத்திய இந்த இந்திய தேசத்தை ஒரு ஒற்றை மக்களுக்கான, ஒரு ஒற்றை கருத்தியலுக்கான ஒரு நாடாக மாற்றுகிறார்கள். அதை மாற்றி அதை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான ஆளுநர்களைத்தான் இன்றைக்கு இந்திய முழுவதும் நியமனம் செய்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பாண்டிச்சேரியில் ஆளுநராக இருந்தவரும் சரி, தற்போது RSS ஆளுநராக இருக்கின்ற RN ரவியாக இருந்தாலும் சரி, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகளை கவிழ்த்த ஆளுநர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பஞ்சாயத்து பேசியவர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து பஞ்சாயத்து பேசியவர்கள் யார் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று ஆளுநர் அவர்கள் அந்த பஞ்சாயத்தை செய்கிறார், அல்லது இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த பஞ்சாயத்தை செய்கிறார். அதையும் தாண்டி பெரிய நாட்டாமை நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் கணக்கச்சிதமாக திட்டங்களை தீட்டி சட்டங்களை இயற்றி அரசாங்கத்தை தனதாக்கி தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்கின்ற ஒரு நாடாக இந்தியாவை அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அப்படி இந்தியாவின் பெரும்பான்மை மாநிலங்களை நிறுத்தியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு மண், தமிழர் நிலம், அவன் கட்டுப்பாட்டுக்கு வராமல் திருப்பி அடிக்கிறது, திருப்பி தாக்குகிறது, அல்லது திருமாப்பானையில் திமிரி எழுகிறது. அதான் அவங்களுக்கு சிக்கல். தமிழ்நாட்டில் என்ன சிக்கல்? இங்க கூட நான் வந்தேன், ஏங்க இங்க ஒரு மேடை போட்டீங்க, இங்கே ஒரு சாமனை பந்தல் போட்டுக்கலாமான்னு கேட்டேன். போயிலும் சொன்னார், காவல்துறை அனுமதிக்கவில்லைன்னார். கூட்டம் 1 மணிக்குள்ள முடிக்கணும்னார். கூட்டணி கட்சியாக இருக்கிற நான் வருகின்றேன், சட்டமன்ற உறுப்பினர். இந்த நாட்டுடைய அரசாங்கத்தின் போக்கை தீர்மானித்த விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திருமாவின் தளபதி வன்னியரசு வருகின்றிருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சி இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த சென்னை மாவட்ட நிர்வாகிகள் ஒருவர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணியை ஆதரித்திருக்கிற STP போன்ற தமிழ் அன்சாரி போன்ற அரசியல் கட்சியினுடைய பிரதிகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு காவல்துறை உதவியாளர் வந்து எங்களிடத்திலே சொல்லுகிறார், அவரை நேரமாகிவிட்டு முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பாரதிய ஜனதாவின் அடிவரடி அடிமை அரசாக இருந்த OPS EPS ஆழ்ந்த போது
இந்த 60 இயக்கங்களோடு ஏனைய 150 இயக்கங்களை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நடத்தி வந்த 150 அமைப்பினுடைய தலைவர்களையும் ஒரு நாள் முழுவதும் பேசுவதற்கு சங்கிகள் ஆட்சியிலேயே அனுமதியை வாங்கி நடத்திய வேல்முருகன் அமர்ந்திருக்கிற மேடையில் நாங்கள் ஆதரிக்கிற திமுக ஐஎஸ் நண்பர்கள் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பா இது நான் எளிதில் விடமாட்டேன். இங்கு உச்சி வெயில் ஒரு நடிகன் கூட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்த பிறகு முதலமைச்சரே சென்று அங்கு ஆதரிக்கிறார். உடனே அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறார். எல்லா கட்சி தலைவர்களுக்கு மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள், தண்ணீர் பாட்டில்கள் கொடுக்கிறார்கள். நாங்க உங்ககிட்ட தண்ணி பாட்டில் கேட்கல, ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு கேட்கல, ஒரு பந்தல் போட்டுக் கொள்ளுகிறோம் என்பதற்கு கூட அனுமதி மறுக்கிற பியூரோகிரசி என்கிற RSS சங் பரிவார கும்பலுக்கு பயந்தாங்கொள்ளி காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எங்கள் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் அமைச்சரவைக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி தருவது உங்களை போன்ற சங்கி அதிகாரிகளால் தான். தமிழ்நாட்டின் டே 1 சட்டமன்றத்திலே ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை. இந்த நாட்டுடைய அதிகார வர்க்கம் மிக மோசமாக அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமையை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், குறிப்பெடுக்கிறார். ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டியில் இருக்கிற பியூரோகிரசி என்கிற அதிகார வர்க்கம் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. கவர்னர் கோச்சு கூடாது, அமித்ஷா கோச்சு கூடாது, நம்ம IAS அதிகாரி, நம்ம IPS அதிகாரி அல்லது IFS அதிகாரி இவர்களுக்கான குடிமி டெல்லியில் இருக்கு. நாம் டெல்லிக்கு தம்முடைய விசுவாசத்தை காட்டும் என்று காட்டிக்கொண்டு இந்த நாட்டில் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த 40 60 அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த அடிமை அதிமுக என்கிற ஆட்சி அகற்றுவதற்கும் பாசிச பாரதிய ஜனதா என்பது தமிழ்நாட்டில் எப்படி வேலூன்றி காலூன்றி மிக வலுவாக வளர்ந்து வருகிறார்கள், அவர்களுக்கான தடைகளை விதிப்பதற்கும் மிகப்பெரிய பங்காற்றிய தலைமைகள் தான் இந்த 60 தலைவர்களும், இந்த மேடையிலே வந்தவர்களும் பேசியவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பற்றவர்களும். இதையெல்லாம் திமுகவினுடைய தலைவருக்கு தெரியுமா? இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கெல்லாம் பாவம். ஆட்சிக்கு வந்த உடனே அதிகாரத்தை அதிகாரிகிட்ட கொடுத்துட்டாங்க. அதிகாரி வச்சது தான் ஆட்சி, அதிகாரி நினைக்கிறது தான் சட்டம். அப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால ஸ்டெர்லைட்ல குண்டுக்கு பழியா செத்தவங்களுக்கான நீதி கேட்டோம், கிடைக்கல. பரந்தூர்ல இன்னும் போடிக்கிட்டு இருக்காங்க, கேட்டோம், கிடைக்கல. அம்பானி துறைமுகம் அமைக்க கூடாதுன்னு இன்னும் தீர்வு கிடைக்கல. இன்றைக்கு இங்க இருக்கிற அகதி முகாம், திருச்சி சிறப்பு முகாமால மூடுங்க அப்படின்னு பல உண்ணாவிரதங்கள், பல போராட்டங்களை நடத்திட்டான். இதையெல்லாம் மக்களிடத்திலே கொன்று சென்றுதான் நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலினோம். 150 அமைப்புகள், இயக்கங்கள், தலைவர்கள், 10 ஆண்டு காலம் அவ்வளவு பெரிய போராட்டங்கள், என் மீது 40க்கு மேற்பட்ட வழக்குகள், இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி இந்த தலைவர்களுடைய அத்தனை தியாகத்திலும் இந்த ஆட்சி மாற்றம் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா திமுக தலைமை என்ன நினைக்குது? பாவலரேர் பெருஞ்சித்திரார் பையன் பொயிலன் தானே, வாலாஜா வள்ளுவன் தானே, மங்கையர் செல்வன் தானே, சுந்தரமூர்த்தி தானே, வன்னியரசு தானே, அப்படி என்று எங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களே என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் வலியோடு இருக்கிறோம். ஆட்சி 4.5 ஆண்டுகாலம் முடிந்து 5 ஆண்டுகாலம் மே வந்தா தேர்தல் வரப்போகுது. ஆனால் எத்தனை கோரிக்கைகள் இந்த தமிழ் சமூகத்தின் சார்பாக, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக, இந்த 60 அமைப்புகளின் சார்பாக இந்த தமிழர் நிலத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம். இங்கே கூட பேசுகின்ற போது நம்முடைய தோழர் அவர்கள் சொன்னார், நீங்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக செல்ல வேண்டும் என்று. ஆனால் கலைஞர் அவர்கள் இருந்தபோது நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தேன், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். நான் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த கருத்துக்கான சட்ட வடிவம் கிடைத்தது. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி, இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களிடத்திலே தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி, லாட்டரி தடை சட்டம், 7 விடுதலைக்கான நாம் பேசிய கருத்துக்கள், மூவர் தூக்குக்கான முயற்சிகள். ஆக இன்றைக்கு இருக்கிற பியூரோகிரசி, இன்றைக்கு இருக்கிற அதிகாரிகள், ஐயோ முதல்வர் அவர்களை இதை செய்யாதீங்க, ஐயோ முதல்வர்கள் அவர்களை அதை செய்யாதீங்க. கலைஞரிடத்திலே சொன்னேன், என்னங்க தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், அசிங்கமா இல்லையா, அவமானமா இல்லையா? தமிழின தலைவரை, முத்தமிழறிஞரை, கலைஞரேன்னு கேட்டேன். அவமானமாக கருதுகிறேன். நாளையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்ற பெயர் பலகை தூக்கி எறியப்படும், தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் உத்தரவு பிறப்பித்தார். அந்த தீர்க்கமான பார்வை, புரிதல் அங்க இருந்துச்சு. திருச்சி நம்முடைய சிதம்பரம் நடராஜர் கோவில்ல தேவாரம் திருவாசகம் பாச அனுமதிக்க முடியாது என்று சொன்னார்கள். அங்க இருக்கிறார்கள் உயர்ந்த சாதிக்காரர்கள் பாட சென்ற அந்த ஆறுமுகசாமி தூக்கி வீசினார்கள். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தை நடத்த விடாமல் ரகலை செய்தேன்.
மதிப்பளிக்கப்பட்டது. கலைஞர் எழுந்தார், சொன்னார், தேவாரம் திருவாசகம் தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சிற்றம்பல மேடையில் பாட முடியவில்லை என்று சொன்னால் வேல்முருகன் சொல்வது இந்த அரசுக்கும் தமிழர்களுக்கும் அவமானம். திருச்சி நம்முடைய சிதம்பரம் நடராஜ கோவில் உடனடியாக அது பாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும், இல்லை என்றால் அது அரசுடைமையாக்கப்படும், இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வரப்படும் என்று ஆன் தி ஸ்பாட்ல எனக்கான பதில் கிடைத்தது. ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருந்தாலும், மதுரை மீனாட்சி பிரச்சனையாக இருந்தாலும், தஞ்சாவூர் குடமுழுக்காக இருந்தாலும் நான் எல்லாவற்றுக்கும் சட்டமன்றத்திலே பேசுகிறேன். உடனே எதற்கெடுத்தாலும் வேல்முருகன் எழுந்து விடுகிறார் என்று சங்கியின் குரலாக இந்த நாட்டுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரே சட்டமன்றத்தில் பேசுகிறார். குடமுழுக்கு விழாக்களை நடத்துகிறார். அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் விளக்கேற்ற அனுமதி கேட்பானா? சுதந்திர இந்தியாவினுடைய 78 ஆண்டு காலில் அங்க போய் அகல் விளக்கு ஏத்துறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு இங்க பேசியவர்கள் சொன்னது போல் அது அளவுக்கல்லுன்றான். மலை உச்சிகளை அளந்து எல்லைகளை பிரிப்பதற்கு வெள்ளைக்காரர்களால் போடப்பட்டது என்று அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்கின்ற அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அமைச்சரிடமிருந்து அதற்கான எந்த பதிலும் கிடையாது. அப்ப நாம் இந்த அரசு எந்த நோக்கத்திற்காக இந்த நாட்டில் ஆட்சி பரிபாலனை செய்கிறதோ அந்த நோக்கம் சமூக நீதி தளத்தில் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த 60 இயக்கங்களின் நோக்கம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளின் கோரிக்கை. ஒரே கட்சி அதற்கு எதிரானது, பாரதிய ஜனதா. இன்னைக்கு அந்த கட்சியின் கோரிக்கை வெல்வது போல் தமிழ்நாட்டின் முதல்வர் இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஏன் பீகாரில் நடத்தப்படுகிறது, ஒரிசாவில் நடத்தப்பட்டிருக்கிறது, கர்நாடகத்தில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் நடத்தப்பட்டிருக்கிறது, ஏன் தமிழ்நாட்டில் நடத்தப்படவில்லை? பதில் இல்லை. அதை விட கொடுமை, இங்கே அமர்ந்திருக்கிற பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாய் ஒரு சமகாலத்தில் ஒரு மாவட்டத்துடைய முதன்மை நீதிபதி என்கிற ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட சாதிய சமூகத்தை எதிர்த்து களமாடிய ஐயா பழமலுடைய அன்பு மகன் சம்மல் ஒரு வழக்கில், ஒரு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கில், அவர் ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அந்த டிஎஸ்பி, அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மாவட்டத்துடைய எஸ்பி. எனக்கு சாதி பரிதில்ல, இவன் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கை முறையாக இந்த நாட்டில் எங்கேயும் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பிரிவு உட்பிரிவு 4 பயன்படுத்தி நான் அவரை ரிமாண்ட் செய்கிறேன் என்று சொன்ன காரணத்திற்காக இன்னைக்கு எல்லா பியூரோகிராசியும் ஒண்ணு கூட்டிட்டான். அந்த 1 ரூபாய் லஞ்சம் வாங்காமல், சாதிய தன்மையோடு இயங்காமல், நேர்மையாக மனச்சாட்சியோடு தீர்ப்பு எழுதிய அந்த செம்மல் இன்னைக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், ஒரு சாமிநாதனுக்காக 56 நீதிபதிகளும் 12க்கு மேற்பட்ட இந்த மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதிகளும் கையொப்பமிடுகிறான். அமித்ஷா கொக்கரிக்கிறான். ஆனால் திரும்ப அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் மீது நாடாளுமன்றத்திற்கான இம்பீச்மென்ட் தீர்மானத்தை தந்திருக்கிறார்கள். 120 சூத்திரன் கையெழுத்து இதுக்கு சமன்னு தூக்கி போடுறான். நீங்க எண்ணி பார்க்கணும். ஆனா எனக்கு கூட கவலைதான், அந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் வன்கொடுமை சட்டத்தில் நீதிபதிகளுக்கு இருக்கிற பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜிக்கு இருக்கிற அதிகாரத்தை இந்தியாவில் பயன்படுத்திய அந்த ஒரே சூத்திர சாதி நீதிபதி இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ தலித் இயக்கங்கள், தலைவர்கள், சாதி ஒழிப்புக்காக களமாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கூட இன்னும் அந்த நீதிபதிக்கு ஆதரவாக ஒரு கருத்து இல்லை. ஆனா சாமிநாதனுக்காக 1000 அவ்வாள்கள் வீதிக்கு வந்து நிற்கிறான், ஆதரித்து நிற்கிறான். இதுதான் இங்கு அவர்கள் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள். RSS சங் பரிவார கும்பல்கள், இங்கே இருக்கிற கவர்னர் போன்றவர்கள், இங்க இருக்கிற பியூரோகிரசி என்ற அதிகார வர்க்கத்தில் இருக்கிற IAS IPS அதிகாரிகள் போன்றவர்கள், அவன் எதை நினைக்கிறானோ அவன் நினைத்ததை இந்த மண்ணில் சாதித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு தெரிந்தோ தெரியாமல் பெரியாரின் வழியில், அண்ணல் அம்பேத்கர் வழியில் இந்த சூத்திர சாதி மக்களாக இருக்கிற நாம் அடிமை கூட்டமாக இருக்கிறோம். இங்க பாருங்க, இத்தனை தலைவர்கள் ஒன்று கூடி இருக்கிற இந்த இயக்கத்திற்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் இந்த அரசால், இந்த காவல்துறையால் இவ்வளவுதான். ஆனா ஒரு நடிகன் அரசியல் கட்சி தொடங்கினா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஐயா எப்ப வரீங்க, எப்ப முடிப்பீங்க அப்படின்னு இவர் போன் பண்ணி அவரை கேட்கிறாரு. கலெக்டர் கேட்கறதோட மட்டுமல்ல, எஸ்பி போய் நிக்கிறாரு, டிஐஜி போய் நிக்கிறாரு, ஐஜியே போய் ஐயாவுக்கு நடிகனுக்கு எங்க மேடை போடணும், எங்க பாத்ரூம் வைக்கணும், எங்க தண்ணி குடம் வைக்கணும், எங்க சிவப்பு மேட்டு போடணும், எப்படி ஐயாவை பாதுகாத்து காரவனுக்கு அனுப்பணும். கேடுகட்ட இந்த சிஸ்டம், இந்த முறை, இது அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு சென்றான்.
ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போய் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய லஞ்சம், லாவணியம், ஊழல், மீனவர் படுகொலை, ஈழத்தமிழர் படுகொலை, இனப்படுகொலை, பொது வாக்கெடுப்பு கதறோம். இந்த 150 அமைப்புகளை நாங்க கேட்டுங்க. செந்தில் தோழர் கூட வந்து உட்கார்ந்துருக்கிறார். எத்தனை தீர்மானங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பா எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றும் முதலமைச்சர் அவர்களே. ஒரே ஒரு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. 2009க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அந்த தீர்மானங்களை போட்டார். நீங்க போடுங்க, ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைன்னு ஒரு தீர்மானம் போடுங்க. ஒரு பொது வாக்கெடுப்பு எடுப்பதற்கான ஒரு தீர்மானத்தில் அதை சேருங்க. ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எடுக்க. தமிழ்நாட்டு வேலை இன்றைக்கு அரசு பதவிகள், மாநில அரசு பதவிகள் 100% இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இந்த தாயகத்து நிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு உரித்தானது என்று சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சட்டத்தை இயற்றுங்க என்று கதறேன். ஒன்னும் நடக்கல. அப்புறம் என்ன எம்எல்ஏ போய் எங்க கீழே போறோம்? இங்கே வன்னியரசு சொன்னார், நான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் ஈழ மண்ணில் உலக அரங்கில் தமிழுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்று போராடினார். இந்திய கண்டத்தில் என் தலைவன் தமிழரசனும் ஐயா புலவர் கல்வி பெருமாளும் இந்த தேசம் ஒரு அடிமையாகத்தான் இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களின் சிறை கூடம் என்று சொன்னார். அதற்காக தேசிய இனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் தனித்த தமிழ்நாட்டு அரசு வேண்டும் என்று ஆயுதமேந்தி போராடினார். ஆனா நான் ஆயுதமேந்திலாம் போராடணும்னு சட்டமன்றத்தில் சொல்லல. எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க, எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிங்க என்று நாங்கள் கேட்டோம். ஆனால் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இங்க இருக்கிற இத்தனை அமைப்புகள், இத்தனை இயக்கங்கள், இத்தனை தலைவர்கள் ஆதரித்து நிற்கின்ற இந்த சூத்திர அரசு இந்த பார்ப்பன பணியா கும்பல்களுக்கு பயந்து கொண்டு நாங்கள் வைத்த கோரிக்கைகளை புறக்கணித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் நானும் அண்ணன் திருமாவளவன் போன ஸ்டாலின் இருந்து வணக்கம் சொல்றாரு, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, தேநீர் சாப்பிடுங்க, எல்லாம் கரெக்ட். என் மக்களுக்கான வாழ்வுரிமை, என் இனத்திற்கான வாழ்வுரிமை, என் மீனவர்களுக்கான வாழ்வுரிமை உங்கள் ஆட்சியில் மறுக்கப்படலாமா? எங்கள் ஜனநாயக மாண்புகள் பறிக்கப்படலாமா? இன்னைக்கு எங்களுக்கான பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு, போராட்டம் நடத்துவதற்கு கூவம் கரையோரம் ஒதுக்கி தருங்க. அப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா? ஆதலால் இந்த சமூகத்தை நினைத்து, இந்த சமூகத்தின் அவலத்தை நினைத்து எத்தனை தமிழ் தேசிய போராளிகள், எங்கள் அம்மா அற்புதம் அம்மா போன்றவர்கள், இன்னைக்கு அங்கீகரிக்கப்படாத எத்தனை போராளிகள் இங்கே இருக்கிறார்கள், இந்த மேடையில் இருக்கிறார்கள், மேடையின் முன் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை, இவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியதை எல்லாம் விட்டு இன்றைக்கு விருதுகள் எல்லாம் வழங்கப்படுது. எஸ் வி சேகர் கோரிக்கை வச்சா அடுத்த நிமிஷம் அவங்க அப்பா பேர்ல தெரு. ஆனா என் முப்பாட்டன் இந்த சென்னை மாநகரத்தை தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் இயங்குவதற்கு அளித்த அந்த சென்னையப்ப நாயக்கர் குடும்பத்திற்கு ஒரு தெரு பேர் இல்ல. தந்தை பெரியாருக்கு முன்னேற்றி ஏறாக இருந்த வெங்கடாச்சல நாயக்கர் பெயரிலே ஒரு வீதி இல்ல, ஒரு விருது இல்ல. கடலூர் அஞ்சலையம்மாளை நான் பேசிய பிறகு, அவருடைய இரத்த உறவான டாக்டர் எயிலன் பேசிய பிறகு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். ஆக எவ்வளவு எத்தனை தமிழ் சமூகத்தின் அறிஞர் பெருமக்கள் இந்த மண்ணிலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள், இன்னமும் அவருடைய வம்ச வழியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன எங்கள் அரசு செய்த இந்த சமூக அங்கீகாரம் என்ன? எவ்வளவு வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தான் நான் சொன்னேன், எப்பா இந்த தேர்தல் அரசுக்கு பெரிய கும்பிடு போட்ட உங்க பதவியே எனக்கு வேண்டாம், நான் தேர்தலில் நிக்க போறது இல்லை அப்படின்றேன். என் கட்சியிடம் ஒரு வேண்டுகோளை நான் முன்வைத்திருக்கிறேன், மாவீரர் மேடையிலிருந்து நான் முன்வைத்திருக்கிறேன். காரணம், ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஓட்டரசியலை நம்பி ஜனநாயக ரீதியாக வந்து எத்தனை போராட்டங்களை நடத்தி எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி எத்தனை பேரணிகள் மாநாடுகள் நடத்தி நாங்கள் கொடுக்கின்ற மனுக்களிலே எங்களுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு முதலமைச்சர் தொகுதியில் நேற்றுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க. 1500 ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து குடியேறிய தூய தமிழர்கள் இன்னைக்கு அது ஏரி புறம்போக்கு ஆத்து புறம்போக்குன்னு சொல்லி இடிச்சு தரமட்டமாக்குறாங்க, கதறாங்க. கேட்க நாதி இல்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் கண்ணகி நகர்ல போய் வீசினா, கண்ணகி நகர்ல ஒரு இந்திய நாட்டின் கபடி வீராங்கனையாக எங்கள் குல ரத்த உறவு இந்தியாவுக்கு பெருமை தேடி தருகின்ற போது அரசு அதிபர்கள் கூட்டு அமர வச்சு பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்துக்கிறீங்க, வீடோடி தேடுறீங்க. ஆனா அந்த குடிசைகளை இடிச்சு தரமட்டமாக்கும் போது காது கொடுத்து கேட்க மறுக்கிறீங்க. இதையெல்லாம் சிந்திக்கின்ற ஒரு தமிழ் சமூகம் உருவாகி வருகிறது. இங்கே கூட அருமை நண்பர் வன்னியரசு பல கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார். என்னை வைத்துக் கொண்டு எனக்கு என்ன வேதனை? இப்ப நானும் அண்ணன் திருமாவளவன் ஆசிரியர்கள் நடந்த உலக வம்சவழி மாநாட்டிலே 2 நாட்களுக்கு முன்பாக கலந்து நேற்று தான் நான் தாயகம் திரும்பினேன். அங்கே அந்த மக்கள் கடல் கடந்து போய் வாழ்ந்தாலும் கூட அவன் அந்த இன உணர்வோடு, மொழி உணர்வோடு, தாய்மண் பற்றோடு வாழ்றான். ஆனா இங்க நாம எப்படி வாழ்றோம்? இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லியிருக்கு, இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன்,
ஏற்கனவே ஒரு அம்மா சொன்னது, எனக்கு ஒரே மகள், அவள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலே அந்த ஒரே மகளை ஐசியூலே மருத்துவமனையிலே அனுமதித்து வெளியில அந்த வெயிட்டிங் ஹால்ல அந்த அட்டெண்டருக்கான போட்டுற தொலைக்காட்சியில ஒரு நடிகர் மகாலிபுரத்துக்கு வராருன்னு பார்த்தேன். அதனால என்னுடைய ஒரே மகள், தவமிருந்து பெத்த மகள் செத்தாலும் பரவாயில்லன்னு ஐசியூல அப்படியே விட்டுட்டு நான் என் கணவருக்கு சொல்லாம திருட்டுத்தனமா நான் வந்து அந்த நடிகரை நேரா பார்க்க வந்தேன்னு சொல்லி தமிழ்நாட்டின் ஒரு ஊடகம், அந்த ஊடகம் பாருங்க இப்ப கொஞ்ச நேரம் பதிவு பண்ணல, மூட்டை கட்டி போயிட்டாங்க. அவங்க தான் தமிழர் தந்தை ஊடகம். இதுல தமிழ் கம்பெனிங்க, சோல்னா பை பார்ட்டி, இதை எடுத்து போட்டா யாரு பார்ப்பாங்க, எந்த வியூவர்ஸ் பார்ப்பான், எப்படி நமக்கு காசு வரும் அப்படின்ற அந்த பத்திரிக்கை மூட்டை கட்டி போயிட்டாங்க. மற்றவங்களாம் வெயில்ல இருக்கிறாங்க, அந்த தொலைக்காட்சி மைக் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த தொலைக்காட்சியில் அந்த பொம்பளை சொல்லுது, அந்த அம்மா, நான் அந்த அம்மானு சொல்ல மாட்டேன், பொம்பளைன்னு சொல்ல மாட்டேன், அது தாய் பெண்கள் கோச்சிக்க கூடாது எங்க வழக்கறிஞர்லாம். அந்த அம்மா சொல்லுது, நான் தவமிருந்து பெத்த என் மகள் செத்தாலும் பரவாயில்லை, அந்த நடிகரை நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்கு வந்து நான் திண்டுக்கல்ல இருந்து வந்தேன்னு சொல்லுது. அப்புறம் அங்க செத்து போன 2 குழந்தையோட தாய் என்ன சொன்னாங்க, செத்து போன தம்பிக்கு அண்ணன் என்ன சொன்னா, அதையெல்லாம் நான் இங்க பேச வரல. இப்படி கீழ்த்தரமான, அநாகரிகமான, பண்பாடற்ற, முறையற்ற இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் நேசிக்கின்ற எங்கள் எத்தனை ஆளுமைகளை மறந்து இன்னைக்கு எங்கள் பாவலரை யாருன்னு கேட்பான், பாவேந்தன் பாரதிதாசன் யாருன்னு கேட்பான். ஆனா நடிகன இங்க கூட பாருங்க, எங்க மன்சூர் வந்திருக்காரு, மன்சூர் அலிகான், இவரை வந்து அப்படியே தேடி வந்து கிட்ட பார்த்து செல்ஃபி எடுக்குது நம்ம பெண்கள், நம்ம இளைஞர்கள் இங்க வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. நின்று அவன் மனநிலை எப்படி இருக்கிறது. ஆனா அவர் அதுக்கு எதிரானவர், ஜேம்ஸ் வசந்தம் போன்றவர்கள் அதற்கு எதிரானவர். திரைப்படத்திலே பல நடிகர்கள், இப்போது கூட ஒரு நடிகர் சொன்னார், எங்களை அஜித் போன்ற நடிகர் சொன்னார்கள், எங்களை ஒரு நடிகனா பாருங்க. ரஜினிகாந்த் கூட நான் அவருடைய படத்தை எதிர்க்கின்ற போது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், நாங்கள் நடிகர்கள், அரிதாரம் பூசிய நடிகர்கள், மக்களை மகிழ்வித்து மகிழும் ஒரு கலைஞர்கள், எங்களை கலைஞர்களாக மட்டும் பாருங்கள், எங்களை ஏன் நீங்கள் உங்கள் தலைவர்களுக்கு நிகராக எங்களை பார்த்து ஏமாந்து போகிறீர்கள் என்று சொன்னார்கள். அதுபோல இந்த தமிழ் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் போத, தண்ணி, சாக்லேட்டு, போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பனை கொள்றான், ஆத்தால கொள்றான், வாத்தியார கொள்றான், சாதி கயிறை கட்டிக்கிறான். இப்ப தென் மாவட்டத்தில் நடந்த கொலைகள் எல்லாம் பாருங்க, போலீஸ் காக்கி சட்டை போட்டு போனா அவங்களை அடிக்கிறான், டிராபிக்ல நிறுத்தினாக்க அவங்க கிட்ட சண்டைக்கு போறான், தண்ணிலே மறந்து இருக்கிறான். தரிகட்ட ஒரு கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்தில் நம்மளை மீறி இங்கே தோழர் தமிழ்நாடு விடுதலை படையில் ஆயுள் தண்டனை அனுபவித்த தோழர் தமிழரசனுக்கு பின்னால் அந்த படையை நடத்திய முக்கிய தளபதிகள் ஒருவரான தோழர் ஆலப்பாக்கம் முருகேசன் போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் யாருக்காக சிறைக்கு போனாங்க, யாருக்காக குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை தாக்குனாங்க, எந்த 10 மணி கற்பழிப்புக்காக அந்த காவல் நிலையத்தை தாக்குனாங்க, எந்த ஆண்டிமடத்திலிருந்து ஆயுதத்தை எடுத்து அந்த வழக்கை சந்தித்தாங்க, எந்த புத்தூர் வழக்குக்காக தியாகம் செய்தாங்க, எந்த புவனகிரியில் ஒரு காவல் உதவியாளர் செய்த தப்புக்காக அவருக்கு தண்டனை கொடுத்து தமிழரசன் தோழர்கள் சிறை சென்றார்கள், எந்த முத்தாண்டி குப்பத்தில் வசந்தா கற்பழிக்கப்பட்டிருக்கால் கேட்பதற்கு நாதி இல்லையா என்பதற்காக அந்த காவல் நிலையம் தாக்கி அழிக்க வேண்டும் என்பதற்காக வெடிகுண்டோடு சென்ற லெனின் அவர்கள் எப்படி செத்து மடிந்தார்கள். ஆக இந்த வரலாறுகளுக்கெல்லாம் உரியவர்கள் எல்லாம் இந்த காலத்தில் போற்றப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த தமிழ் சமூகம் தரிகட்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வலி, அந்த வேதனை தான் ஒரு கட்டத்தில் ஓட்டு அரசியல் எல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓர வச்சுட்டு வேற அரசியல் பண்ணலான்னு தோணுது. அப்படி தோண விட்டுறாதீங்க. சங் பரிவார கும்பல்களே, மோடி கும்பல்களே, அமித்ஷா கும்பல்களே, RN ரவிகளே என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, இந்த மோசமான ஆளுநர் என்கிற இந்த அதிகார பதவி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிறைகளை விலைக்கு வாங்கி ஆட்சிகளை கவித்து அதிகார குவியலாக்குகின்ற பாரதிய ஜனதாவின் நடவடிக்கைக்கு துணங்கி போகின்ற இந்த ஆளுநர் போன்ற பதவிகள் அது காங்கிரஸ் ஆட்சியிலும் வேண்டாம், பிஜேபி ஆட்சியில் வேண்டாம், எந்த ஆட்சியிலும் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக மாண்புள்ள மக்கள் பிறைகளை கொண்ட அரசே போதும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதே நிலை நீடித்தால் மீண்டும் இங்கு நண்பர் வன்னியரசு அவர்கள் சொன்னது, தனித்த உரிமை பெற்ற, தன்னுரிமை பெற்ற ஒரு சுயாட்சி அதிகாரமுள்ள ஒரு தனி தமிழ்நாடை உருவாக்குவதற்கான போர் பிரகடனம் இந்த மண்ணில் உருவாகும். அதற்கு எண்ணற்ற உயிர்களை எனது முன்னத்தியர்கள் தந்திருக்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை. உயிர் எங்களுக்கு இதற்கு சமமானது என்பதை கூறி, அதிலே தேர்வுள்ள இளைஞர்களை கொண்டு இதற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு எங்களை ஆளாக்க கூடாது. எங்களை ஆளுகின்ற அரசுகள் என்பதையும் இந்த நேரத்தில், அரசுகள் என்றால் அது தமிழ்நாடு அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, இருவருக்கும் பொருந்தும். இதுல ஏதோ தமிழ்நாடு அரசு மட்டும் அப்படியே கட்டி பிடிச்சி குழாவி கொஞ்சி ஒன்றிய அரசு மட்டும் நாங்கள் எதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசுகள் என்றாலே அது அதிகாரத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது, அது ஆதிக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் தன்னுடைய நடவடிக்கைகளை காட்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இப்படி ஒரு ஒழுங்கு செய்த நம்முடைய
தமிழக மக்கள் முன்னணிக்கும் தோழர் தொழிலினவர்களோடு தோளோடு தோள் நின்று தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து நம்முடைய அண்ணன் அவர்கள், தென்காசி, சீமை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல் என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் ஆளுமை, புதுவையிலிருந்து தோழர் நம்முடைய மங்கையர் செல்வன் போன்ற எல்லா தமிழ் தேசியத்தினுடைய ஆளுமைகளும் வருகை தந்து, இங்கே காவல்துறை, ஒற்றத்துறைக்கெல்லாம் இவர்களை பற்றி தெரியாது, எனக்கு தெரியும். 40 ஆண்டு காலம் பொது வாழ்விலே இருக்கின்ற எனக்கு தெரியும். இவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் மக்களுக்குமான பங்காற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமைகளை கொண்டு ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கோரிக்கை சரியான நேரத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கை என்பதை தெரிவித்து, இந்திய முழுவதற்கு புரிதொரு மொழிவழி தேசிய இனங்களிலிருந்து வருகின்ற தோழர்களையும் ஒருங்கிணைத்து டெல்லியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவை நோக்கி நாம் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கும் நாம் செல்வோம், அணியும் ஆவோம் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமை காத்த அனைத்து உறவுகளுக்கும், இடதருமை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், 1 மணிக்கு முடிக்கணும், ஏசி வேற செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போறாங்க, அதிகமான நேரம் நான் தான் எடுத்துக்கொண்டேன் என்று உங்கள் ஆணையருக்கு சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு வழங்கி பாதுகாப்பு காவல்துறைக்கும், இங்கே இடம் நெருக்கடியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் கொடுக்குறீங்க, இதனாச்சும் கொடுத்தீங்க அப்படின்றதுக்காக நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.